ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் சில ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸும் அப்புறம் விண்டேஜ் ப்ராடக்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. அது என்னன்றதை நீங்களும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா வாரமும் ஏதாவது சர்ப்ரைசஸ் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வாரம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு பேஜர். ஃபிலிப்ஸில் இந்த மாதிரி ஒரு பேஜர் வந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ஸோ பார்க்குறதே பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு பேஜர் மாதிரியே தெரியல ஃபஸ்ட்டு பார்க்கும்போது. அதுக்கப்புறமா தான் செக் பண்ணும்போது தெரிஞ்சது அது அந்த காலத்து பேஜர். நல்ல கண்டிஷனில் இருந்தது. ஃபுல்லாக அந்த கீ செயின் இதெல்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதோட பார்த்தா ஒரு மைக்ரோ கேசட் பிளேயர் சோனியோடது வித் கேசட்டோடையே வச்சுருந்தாங்க. இது ப்ரைஸ் 1500 இதை சொன்னாங்க. பட் நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. ஸோ யூஸ்வலாக இந்த மைக்ரோ கேசட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருக்கும். பட் இது பரவாயில்ல, நல்ல ப்ரீமியம் டைப்லேயே வச்சுருந்தாங்க வித் கேசட்டோட. அண்ட் இந்த கிளாக் பாருங்களேன், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைஸ் அண்ட் ஷேப்பில் இருந்தது. கண்டிப்பாக இது ஒரு டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்டாக இருக்கும். இது பேட்ரி ஆப்ரேட்டர் தான், குவாட்ஸ் டைப்பு. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் பாருங்களேன், இது ஏதோ ஒரு அட்டை பேப்பரில் வச்சு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும்னு தெரில, எப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு தெரில. பட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேப்பர் அதில் ட்விட்டர் மாதிரி வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. நானும் எடுத்து செக் பண்ணி பார்த்தா ரெண்டும் அட்டாச்சாக இருந்தது, பேர் இதாக. அண்ட் பாக்ஸ் பார்த்தாலும் ஒரு டெம்ப்ரவரி பாக்ஸ் மாதிரி தான் இருந்தது. என்ன யூஸ் கேஸ்னே தெரியல இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு. அண்ட் கிம்பிள் பார்க்க முடிஞ்சது இந்த வாரம். ஹெவி வெயிட்டாக இருந்தது. ஃபினிஷிங் கொஞ்சம் இது மாதிரி இருந்தது, பழைசான மாதிரி தான் இருந்தது. பட் செம வெயிட்டு, நல்ல கண்டிஷன். இதெல்லாம் ஒரிஜினல் ரேட்டு பார்த்தா எங்கேயோ போகும். இது ஆன்லைன்லலாம் பார்த்தா இங்கே மார்க்கெட்டில் 3000, இது 5000க்கு சேலுக்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த 2-in-1s எல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக இந்த கலராக போட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது புது இது மாதிரி தான் இருந்தது 2-in-1s. அண்ட் பக்கத்தில் பிலிப்ஸ் அண்ட் அதர் பூம் பாக்ஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு சூப்பர் ஹார்மோனியம் பெட்டி நம்ம கண்ணில் மாட்டிச்சு. இது நான் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. பட் சுத்தமாக ஒரு சவுண்ட் எதுவுமே வரல. பின்னாடி உள்ள அந்த கீயை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஏர் ஃப்ளோ இது பண்ணலாம். பட் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கீஸ் ப்ரெஸ் பண்ணால் ஒரு சவுண்டு ஒன்றும் எதுவுமே வரல. அநேகமாக சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான். அண்டு லாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இங்கே மூர் மார்க்கெட்டில். அதே மாதிரி நம்மளுக்கு டூப்ளிகேட் கீ தேவை அப்படின்னா இங்கே கொடுத்தா கூட அது ரெடிமேடாக செஞ்சு தருவாங்க. இங்கே ரெடிமேட்ஸ் இதுவும் வச்சுருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு 1/2 hourலேயே நம்மளுக்கு ஏதாவது டூப்ளிகேட் கீ வேணும்னா கூட இங்கே கொடுத்து செஞ்சுக்கலாம். அண்ட் அதர் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் அண்ட் ஸ்பேனர்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்களும் சேலுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே உட்காந்துருக்கார் ஒருத்தர். அவர் தான் இந்த கீஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா அதை சாம்பிள் வச்சு புதுசு ரெடி பண்ணி தருவார். அண்ட் இந்த 2-in-1 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. சைடில் ஈக்குவலைசர்லாம் வச்சு, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. அதர்வைஸ் இது பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல ஒரு செட் மாதிரியே இருந்தது. அண்ட் சோனி எரிக்சன் ஒரு ஃபோன். இதெல்லாம் ஒரு டைமில் செம்ம பாப்புலராக இருந்தது. ஸோ இந்த கேமரா பாருங்களேன், இது டிஃப்ரெண்ட் வியூ மீட்டர் டைப்பில் பார்க்குறதுக்கு செம்ம ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்சுது. இதெல்லாம் அந்த பீரியடில் எவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கேமராவாக இருந்திருக்கும். அதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு டேங்க் மாதிரி இருக்குது. பேனசானிக்கோட ஒரு ப்ளூரே பிளேயர் பார்க்க முடிஞ்சுது. இது கொஞ்சம் இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்புன்னு நினைக்கிறேன், டிஸ்க் போடுறதுக்கு. அண்டு கூடவே நிறைய ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸு, அதர் பிளேயர்ஸ், டிவிடி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கிளாக்ஸ் அண்ட் இந்த டைரி பாருங்களேன், இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டைரி. அந்த லிவர் நம்ம எந்த டெக்ஸ்ட்டில் வைக்கிறோமோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகுற மாதிரி. இது ஒன்றும் பெரிய ஃபேன்சி இது அதெல்லாம் இல்லை. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ அதை ஓப்பன் பண்ணால் அந்த கியூஆரில் அந்த பேஜ் கரெக்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இது
மெக்கானிக்கல் டைப்பில் இப்போ ஏதாவது ஒரு பேஜில் வந்துட்டு நம்ம ஏதாவது நோட்ஸ் வச்சுருக்கோம், இல்லை காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குன்னா இது அந்த மாதிரி பர்டிகுலர் பேஜை வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஒரு சிம்பிள் இது தான், லாஜிக் தான், பட் நல்லா இருக்குது, க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. அண்ட் இதோட கவர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டல் தான் இது. ஸோ மெட்டல்குள்ளே வந்து ஒரு புக், இது மாதிரி நோட் புக் மாதிரி வச்சு அதில் அந்த லீஃப் வச்சு அழகாக ஃபில்டர் பண்ணி எடுக்குது. அண்ட் இந்த கிளாக் வந்து World War II யூஸ் பண்ண ஃப்ளைட்டில் யூஸ் பண்ண கிளாக் இது. 8 டேஸ்க்கு வந்து இதோட கீ வந்து வரும். அண்ட் இது வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. சப்போஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 17,000 சொன்னார். ஏன்னா அந்த மாதிரி அது வந்து 1940 அந்த பீரியடில் வந்த கிளாக் இது. ஸோ அவ்வளோ ஒர்த் இது. இல்லை நீங்கள் வந்து பார்க்க மட்டும் செய்யணுன்னா நீங்கள் ஷா மியூசியமில் கூட இந்த கிளாக் பார்க்கலாம். ஸோ வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ரைஸ் மேபி நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் சூப்பராக இருந்தது. அந்த கிளாக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ ஒரு வெயிட்டு ப்ரீமியம் வந்து உங்களுக்கு தெரியும். 8 டேஸ்க்கு வந்து அந்த கீ வந்து ரீட்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் பாக்ஸ் அதோட வந்தது. ஸோ இந்த பாக்ஸ்லேயே வந்து டேட் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள். 1944 இந்த கிளாக் மேனுஃபேக்சர் பண்ணது. ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் அந்த அக்ரலிக் அந்த இதுலேயே போட்டு டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அவர்கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்குது போல். பட் இது வந்து ஒரு கலெக்டபிள் ஐட்டம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபுல் ஆஃப் பழைய டிரான்சிஸ்டர் ரேடியோஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. இதில் ஏதாவது வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் பீஸ் இருக்குன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். அதே நம்பர் தான். எல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் ஷேப்லலாம் இருந்தது பழங்காலத்து டிரான்சிஸ்டர் ரேடியோஸ். பட் இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமான்றது டவுட்டு தான். ஃபுல்லாக அந்த ஏஎம் டைப் தான், எஃப்எம் எல்லாம் இருக்காது இதில். பாருங்கள், இதெல்லாம் கேமரா டைப்பில் இருக்குது. இது கொஞ்சம் பாப்புலரான இது தான். பட் இதில் கொஞ்சம் டேமேஜஸும் இருக்குது. ஸோ மொத்தமாக எடுத்தால் ஏதோ ஆஃபர் மாதிரி சொல்லியிருந்தார். அது வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து ஆப்பிளோட ஒரு சூப்பர் ட்ரைவ், யூஎஸ்பி ட்ரைவ் தான் இது. டிவிடி இதில் சிடி எல்லாம் போடுறதுக்கு எக்ஸ்டெண்டட். இது யூஸ்வலாக அந்த மேக்கில் வந்துட்டு நம்மளுக்கு சிடி ஸ்லாட் வராதில்ல, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. பட் ப்ரைஸ் 2500 சொன்னார். ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுது. அண்ட் இங்கே பாருங்களேன், டெனானோட ஒரு கம்ப்ளீட் செட்டு வந்து வச்சுருந்தாங்க. செம்ம குவாலிட்டியில் இருந்ததுங்க. ஃபுல் இது மாதிரி அந்த ப்ரீவியஸ் இது கூட இந்த அளவுக்கு ஷைனிங்காக பார்க்கல. என்ன தான் க்ளீன் பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் குவாலிட்டியில் வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தது. டெனானோட டுவெல் கேசட் டெக்கும் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயரும் வந்து வச்சுருந்தார். ஐ திங்க் ஸ்டீரியோ இல்லை, அது வந்து ஏவி ரிசீவர் மாதிரி தான் இருந்தது. பட் இதோட ப்ரைஸ் வந்து நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இதை வந்து வாங்கினது ஒரு ரீசெலர் தான். சரி, நம்ம ப்ரைஸ் சொல்லி அப்புறம் அவரோட பிஸ்னஸ் எதுவும் இம்பேக்ட் ஆகிடக்கூடாது. பட் இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் அப்பப்போ வரும். பட் இதெல்லாம் வந்து குயிக்காக சேல் ஆகிடும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான் பார்க்க முடியும். அண்டு ஹவுஜாவோட ஒரு ஆம்ப்ளிஃபயர், பிஏ ஆம்ப்ளிஃபயர் தான் இது. ஸோ மோனோ டைப்பில் தான் வரும். இப்போ நல்லா காம்பேக்டாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த ஆம்ப்பு. ஸோ டிரான்சிஸ்டர் டைப்பில் வரும் ஆம்ப்ளிஃபயர் இது. நல்ல புது பீஸ் மாதிரியே இருந்தது. 7000ன்ற மாதிரி ப்ரைஸ் சொன்னார். எங்கே பாருங்களேன், ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் பீரங்கி. பக்கத்தில் சார் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். சரி, அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே பார்த்தா 2 பீஸ் இருந்தது. அழகாக வந்து இது ஹாலில் வைக்கலாம், டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி. அண்டு சவுண்ட் பார்ஸும் நிறையா இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து சேலுக்கு தான் வச்சுருந்தாங்க. ஃபிலிப்ஸோட ஒரு டிவிடி பிளேயர் இது. இது வந்து ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணால் அப்படி டோர் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே வந்து நம்ம சிடி போட்டுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்.
ஸோ இந்த வெர்டிக்கல் லோடிங் சிடி லோடிங் மெக்கானிசம் பாருங்கள், வித் மிரர் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் சிடி வந்து அப்படியே பார்க்கலான்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம வந்து சிடியை ஸ்பின் ஆகிறது இதை வந்து பார்க்கலாம். அண்டு நிக்கானோட ஒரு கேமரா இருந்தது. ஸோ மற்ற சிஸ்டம்ஸ் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக வச்சுருந்தாங்க. நிறைய இது வந்து ப்ரொஃபஷனல் யூனிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த நிக்கான் கேமரா தான் இதுவும் வந்து சேலுக்கு வச்சுருந்தாங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியிலே இருந்தது. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு பேட்ரி பேக் வந்து இந்த வேக்யூம் கிளீனருக்கான பேட்ரி பேக்குன்னு நினைக்கிறேன். பட் அதில் நம்மளுக்கு பக்கத்தில் இருந்தது தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஐட்டம். இது வந்து ஒரு லேண்ட்லைன் ஃபோன். இது பழங்காலத்து ஃபோன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ஷேப். இது அந்த கீழே உள்ள வாய்ஸ் இதை வந்து மைக் இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பழைய படத்துலலாம் இந்த மாதிரி பார்க்க முடியும், டக்குன்னு ஓப்பன் பண்ணி பேசுகிற மாதிரி. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து சேல் ஆயிடுச்சு குயிக்காக, பட் பார்க்க முடிஞ்சது நம்மளால். இந்த மாதிரி ஒரு யூனிட்டு வித் டயல் பேடோடே இருந்தது, பக்கா விண்டேஜ் ஐட்டம். அண்ட் கூடவே ஒரு ட்ரோன் ஒன்று இருந்தது. பட் இதெல்லாம் பிளேடெல்லாம் உடஞ்சி போய் தான் இருந்தது வித் கேமராவோட. ஐ திங்க் இதெல்லாம் லோக்கல் செட்டு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். மேபி ஸ்பேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மோட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்து. பட் நம்மளுக்கு அட்ராக்ட் பண்ணது வந்து இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்லைன் ஃபோன் தான். இது சூப்பராக இருந்தது. அண்ட் க்ரோம் காஸ்ட் இந்த தடவை வந்து பாக்ஸ் பீஸாகவே பார்க்க முடிஞ்சுது. பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் சொன்னாங்க. போன தடவை நம்ம 50 ருபீஸ்க்கு வாங்கினோம், இந்த தடவை வந்துட்டு 700 ருபீஸ் சொன்னாங்க. ஃபுல் கிட்டே இருந்தது, பாக்ஸ் கிட்டே. பட் இது ஸ்ட்ரீமிங் தாண்டி இது வேறு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. பட் இவ்வளோ ப்ரைஸ்க்கு மேபி ஒரு ஷோகேஸ் ஐட்டமாக வாங்க முடியுமா தெரியல. பட் பாக்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் இதாகவே வச்சுருந்தாங்க. அண்டு சோனியோட ஒரு வாக்மேன் இருந்ததுங்க, நல்ல பவுச்சில் வச்சு டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. பவுச் வந்து கொஞ்சம் அப்படியே இதாக கலர் மாறி போயிருந்தது, இதாக போட்டு க்ளீன் பண்ணியிருப்பாங்க, போயிருக்கோம். பட் இது வந்து உள்ளே இருந்த வாக்மேன் வந்து அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தது. பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி வந்து கைண்ட் ஆஃப் லைக் ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் டோரு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நல்ல டிஸ்பிளே இதெல்லாம் வச்சு ப்ரீசெட் செட் பண்ணிக்கலாம், எஃப்எம் ப்ரீசெட்லாம் பண்ணிக்கலாம். நல்ல ப்ரீமியம் வாக்மேனாகவே இருந்தது. 1800 சொன்னாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு, பட் அதுக்குள்ளே சேல் ஆயிடுச்சு அது. அண்ட் இந்த மைக்கு பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபோன் மாதிரியும் இருக்குது, மைக் மாதிரியும் இருக்குது. ஐ மீன் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ரிமோட் மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரண்ட்டில் மைக் அட்டாச் ஆகிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மைக்காக தெரிஞ்சுது. அண்ட் ஒரு ஐபாட் நானோ 2nd ஜென்ரேஷன் 2GB. அங்கங்கே ஏகப்பட்ட டேமேஜ் தெரிஞ்சுது. ஸ்க்ரீனு வந்து லைட்டாக ஏதோ டேமேஜ் ஆகிருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ட்ரோன் ஒரு பாக்ஸ் பீஸ் ஒன்று இருந்தது. இது கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ட்ரோனு. பட் இதில் அந்த டிஸ்பிளே எதுவுமே இல்லை, சும்மா அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறதா எப்படின்னு தெரியல. நம்ம வந்து ட்ரோன் யூஸ் பண்ணதில்லை. பட் பாருங்கள், இது வந்து பிராண்டடாக இல்லை லோக்கல் குவாலிட்டியான்ட்டு. பட் இதுவும் வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த சோனி பிளேயரும் வந்து அந்த டெனான் செட்டோடைய சேல் ஆயிடுச்சுங்க. இது பாருங்களேன், செமையாக இருக்குல்ல இந்த ஸ்டீரியோ ரிசீவர். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் ப்ரைஸாக சொன்னனால நம்ம வந்து செக் பண்ண கூட முடியல. இந்த குரூப்லேருந்து நம்மளுக்கு கிடைச்சது ஒன்று தான், ஒரு வேல்வ் ரேடியோ. அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயில்டு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன் நான். ஸோ இந்த வேல்வ் ரேடியோ தான் அந்த லாட்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ஐட்டமு. அண்டு சோனியோட ஒரு சூப்பர் டிரான்சிஸ்டர் ரேடியோ. இது இப்போவும் இருக்குது சேலுக்கு, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் செம்ம ரிசப்ஷனுங்க, சிக்னல்லாம் வந்து அவ்வளோ குயிக்காக ரிசீவ் பண்ணும் இதில். ஸோ இது வந்து 500 ருபீஸ்ன்னு சொல்லி சேல் வச்சுருந்தாங்க. ஸோ பேட்டரியோடய வச்சுருந்தனால அப்படியே வந்து செக் பண்ண முடிஞ்சுது ஃபுல் கண்டிஷனையும். அண்ட் இந்த பிளேயர் பாருங்கள், சோனியோடது டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹோம் தேட்டர் சிஸ்டம்னு நினைக்கிறேன். அந்த சைஸ் ஷேப்பை பாருங்களேன், கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரேக் சிஸ்டம் மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இந்த பிளேயர் பாருங்க, மேலே வந்து கேசட் போடுற மாதிரி வச்சுருக்காங்க.
ஸோ எல்ஜியோட ஒரு பூம் பாக்ஸ், டிவிடி பிளேயர், ஐ திங்க் வீடியோவும் சப்போர்ட் பண்ணோம். பிரிண்டர்ஸும் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம ப்ரைஸை நெகோஷியேட் பண்ணி வாங்கினா பெட்ரு. நம்ம வந்து சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தேட் இது பண்ண முடியாது. இங்க் டேங்க் பிரிண்டரும் வச்சுருந்தாங்க, லேசர் பிரிண்டர்ஸும் இருந்தது. பிரிண்டர்ஸ் அங்கங்கே பார்க்க முடியும். அண்ட் இந்த கார்ஸ் எல்லாம் பாருங்களேன், டெக்கரேட்டிவ் கார்ஸ். இது என்ன மாடல்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஜாய்ஸ்டிக்கு. ஸோ இந்த ரேடியோவும், டிரான்சிஸ்டர் ரேடியோவும் கொஞ்சம் பாப்புலரான ஒரு ரேடியோ தான், கலெக்டபிள் ஐட்டம் இது. இது வந்து ஈஸியாக அப்படியே ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து நம்ம பேட்ரி போட்டுக்கலாம். அண்டு சர்க்யூட்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இது வெறும் ஏஎம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம். அண்டு சர்க்யூட்டும் சிம்பிள்னால பெருசாக வந்து ஃபால்ட் இதில் வராது. நம்ம ஜஸ்ட் பேட்ரி போட்டு இந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது தான். பெரிய வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு மாடியூல் கிடையாது அது. அண்ட் இதை பாருங்க, அந்த காலத்து மல்டிமீட்டர் இது, சான்ஸே இல்லை, செம்ம வெயிட்டுங்க. இது எடுத்து பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும், அந்தளவுக்கு வெயிட்டு. இப்போல்லாம் வந்து கிராம் கணக்கில் இருக்குது மல்டிமீட்டர். அப்போல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஹெவி வெயிட்டாக இருந்திருக்கு பாருங்களேன். ப்ரைஸு தான் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க, 1500 சொன்னாங்க. பரவாயில்ல, இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஒரு விண்டேஜ் ஐட்டம், கண்டிப்பாக ஒரு கலெக்டபிள் ஐட்டம் தான் இது. மோட்வானேன்னு பிராண்ட் போட்டிருந்தது. பட் ஐ திங்க் இந்தியாவில் மேட் பண்ணியிருந்தாங்க. இதை கிட்டத்தட்ட 1960s உள்ள ப்ராடக்ட் அது. ஸோ இந்த யூஎஸ்பி டிவி பாக்ஸ் ஒன்று பார்க்க முடிஞ்சு. யூஎஸ்பி டிவி பாக்ஸ் போர்ட்டபிள்னு போட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்ச இந்த அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்னு நினைக்கிறேன். ஸோ ஆர்எஃப் இன்புட் இருக்குது அண்டு யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பழைய இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் போல். அண்டு க்யூட்டான ஒரு ப்ரொஜெக்டர், ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த எல்இடி லைட்டில் ரன் ஆகக்கூடியதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப காம்பேக்ட் அண்ட் லைட் வெயிட்டாகவும் இருந்தது. எந்தளவுக்கு வந்து இது இருக்குன்னு தெரியல பிக்சர். இந்த மாதிரி முன்னாடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன் நான். அண்ட் ரிமோட்ஸ் வந்து செக் பண்ணணுன்னா இங்கே பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் பொறுமையாக உட்காந்தாங்க பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோனி டிவியோட ரிமோட் கிடச்சிது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த செட்டப் பாக்ஸ் ரிமோட்ஸ் தான் பார்க்க முடியும். நிறைய வந்து பொறுமையாக உட்காந்து தேடினா நல்ல ரிமோட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையான ரிமோட்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஃபிலிப்ஸு அது இதுன்ட்டு. அண்ட் இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு செகண்ட் டைம் பார்க்கும்போது இந்த ரிமோட்டும் தெரிஞ்சது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான ரிமோட்டுன்னு நினைக்கிறேன். சாம்சங்கோட ஒரு ரிமோட் கண்ட்ரோல், டோர் இல்லாமல் இருந்தது. பட் இது கொஞ்சம் ரேரு, நிறைய பேர் தேடிட்டும் இருப்பீங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து. அண்ட் இந்த காயின் பாக்ஸ் எங்கே பார்த்த ஞாபகம் இருக்குது, போன ஃப்ரைடே. ஆமாங்க, அங்கே இருந்த காயின் பாக்ஸ் இங்கே இருக்குது. அதான் இது அப்படியே அங்கங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். சேல் ஆகலைன்னா இந்த சைடு வரும், அந்த சைடு போகும். அண்ட் இந்த 3D ஹாலோகிராம் ஃபோட்டோ வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஸ்டாச்சு இந்த கேமராவில் வந்து கரெக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. பட் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா செம்மையாக இருந்திருக்கு. அந்த புத்தா வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ட் ஆகி சூப்பராக இருந்தது அந்த பிக்சர் பார்க்குறதுக்கே. ஸோ இதில் எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணால் அந்தளவுக்கு வந்து எடுக்க முடியல. பட் நேரில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். அண்ட் இந்த ஹோம் தேட்டர் பாருங்களேன், இந்த ஸ்பீக்கர்ஸு அண்டு செட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்தது. அந்த சப்வூஃபர் பாருங்களேன், அடித்து வச்சு நெளிச்சு வச்ச மாதிரி இருக்குது. பட் அதுதான் அதோட ஷேப்பே, ஒரு மாதிரி முட்டை ஷேப்பில் வந்து ஸ்பீக்கர்ஸ் அண்டு சப்வூஃபர்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் இந்த சோனி டிரான்சிஸ்டர் ரேடியோ வந்து சேலுக்கு இருந்தது. 700 rupees தான் சொன்னாங்க. இதுலேயும் பேட்டரி போட்டு வச்சுருந்தாங்க, செக் பண்ணவும் முடிஞ்சுது. பரவாயில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஃபேக்டர்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கலெக்டபிள் இப்போவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆன்லைனில். அண்ட் ஒரு iPhone 5sன்னு நினைக்கிறேன், இதுவும் வந்து சேலுக்கு இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதோட ஹோம் பட்டன் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம லாக் ஆகிருக்கா என்னன்றதை பார்க்கக்கூட முடியல. பவர் பட்டன் மட்டும்தான் ஒர்க் ஆச்சு. மேபி ஸ்பேருக்கு கூட எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக வந்து இந்த யூஎஸ்பி போர்ட் சப்போர்ட்டு,
என்னென்னமோ ஹைடெக் இதில் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இது ஏதாவது ஸ்பை வாட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கேமரா அண்ட் இதெல்லாம் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி. பின்னாடியும் பாருங்களேன் ஏதோ போர்ட் கனெக்ஷன்லாம் வச்சு. வெயிட் வந்து அவ்வளோ இதாக இல்லை, பட் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா தான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி வாட்சும் வந்து அங்கே பார்க்க முடிஞ்சுது. iPhone 4 சுத்தமாக ஆன் ஆகலை, பட் இதுவும் வந்து இந்த டிஸ்பிளே இதுக்கெல்லாம் கூட செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேம் கார்டு பாருங்களேன் எவ்வளோ வந்து காம்பேக்டாக இருக்குது. உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ப்ளஸ் நம்ம மெமரி கார்டு கூட போட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். செம்ம காம்பேக்டாக இருக்குங்க. அப்படியே கையில் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கையில் பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு ஐபாட் டச்சும் இருந்தது 8GB. பட் என்னென்னா பேட்ரி பல்ஜாக இருக்கு போல், டிஸ்பிளே வந்து பிச்சுக்கிட்டு வந்துருந்தது. ஸோ ஒன்லி ஃபார் ஸ்பேர் யூஸ். இந்த ஃபிலிப்ஸோட பூம் பாக்ஸ் பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக கண்ட்ரோல்லாம் வச்சு யூஎஸ்பி சப்போர்ட் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அண்ட் மேலே வந்து சிடி போடுற மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு டீசெண்டாக, வித் ரேடியோ சப்போர்ட்டோட. அண்ட் இந்த அக்காய் வந்து பல நாள் மண்ணுக்கடியில் புதஞ்சிருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு ரெஸ்டோரபிள் ஐட்டம் தான். நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஃபுல்லாக எல்லாமே அந்த கம்ப்ளீட் செட்டே இருந்ததுங்க. எதுவும் அந்த பட்டன்ஸ் கீ மிஸ் ஆனது அந்த மாதிரி எதுவுமே தெரில. கண்டிஷன் தான் பார்க்குறதுக்கு டோட்டலாக டஸ்ட்டு கவர் ஆகி இருந்தது. பட் இதை கண்டிப்பாக எடுத்து ரெஸ்டோர் பண்ண ஒரு சூப்பர் செட் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த WLLன்னு சொல்லுவாங்க, வயர்லெஸ் லோக்கல் லூப். ஸோ ஒரு காலத்தில் வந்து இந்த CDMA எல்லாம் பாப்புலராக இருந்தப்போ இந்த மாதிரி வந்து ஆண்டனா வச்சு நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ லேண்ட்லைன் ஃபோனுக்கு வந்து இது ஆண்டனா வழியாக, அதாவது சிக்னல் வந்து ரிசீவ் பண்ணி அதுலேருந்து லேண்ட்லைன் ஆப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போலாம் இது கிடையாது. முன்னாடி வந்து இந்த CDMA டெக்னாலஜி இருக்கும்போது பெருசாக யூஸ் ஆச்சு. இந்த டிவைஸ் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்க? 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் இது. அந்த டைம்லலாம் வந்து இது பெரிய ஒரு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, மஸ்கிட்டோ ரெப்லண்ட் தான். இப்போலாம் வந்து லிக்விட் டைப்பில் வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம மேட்டு அந்த மாதிரி வச்சு அதை வந்து ஒரு டெய்லியும் நைட்டு வந்து ஒரு மேட் மட்டும் இதில் போட்டு ஆன் பண்ணி விட்டால் மஸ்கிட்டோஸ் வராது. அண்ட் பக்கத்தில் இந்த ஒரு ஐட்டம் இருந்தது, அது என்னன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டு வச்சாச்சு. அண்ட் புதுசாக ஒரு ஷாப்பு பார்த்தேன் நான் இந்த டைமு. அண்ட் டிஃப்ரெண்ட் விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது டக்குன்னு பேர் பார்த்தா ஜானகிராமன் போட்டிருந்தது. அவர் தான் யூஸ்வலாக 2-in-1 இதெல்லாம் சேல் போடுவார். அவர் பேர்லேயே ஒருத்தர் கடையை திறந்துட்டாரான்ற மாதிரி பார்த்தேன். நிறைய டிவிடிஸ், ப்ளூரே டிஸ்கெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுது, வாட்சஸ். அண்ட் இந்த யூனிட் வந்து எனக்கு தெரிஞ்ச அது மல்டிபிள் இன்புட் அண்ட் சிங்கிள் அவுட்புட் எடுக்கிற மாதிரி. ஸோ VCR இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ரிமோட் இதெல்லாம் வச்சு ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி. ஹோம் தேட்டர்ஸ் எல்லாம் இருந்தது, ஃபிலிப்ஸ் இது. அண்ட் இந்த பைனியரோட ஒரு ட்ராக் CD பிளேயர் முன்னாடி இருந்ததுதான் தெரியல, முன்னாடி கவர் பண்ணானான்ட்டு. ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான். ஒரு ப்ரொஃபஷ்னல் செட் மாதிரி சூப்பராகவே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வாரம் கவரேஜ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னென்ன ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்க, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.